அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த ஏனங்குடி பகுதியில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திலே, இளைஞர்களே இலக்கை நோக்கி வாருங்கள் என்ற ஒரு அழைப்பை விடுவதற்காக வேண்டி இந்த தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு இன்றைய காலகட்டத்திற்கு மிக தேவையான ஒரு தலைப்பு, ஒரு அவசியமான தலைப்பாக நான் கருதுகிறேன். ஏன் இளைஞர்களை இலக்கை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு விட வேண்டும்? ஏன் முதியவர்கள் இல்லையா? ஆண்கள் இல்லையா? பெண்கள் இல்லையா? என்று பல்வேறு கேள்விகள் உங்கள் மத்தியில் இருக்கலாம். குறிப்பாக இளைஞர்களை ஏன் நமது இலக்கை நோக்கி அழைக்கிறார் என்று சொன்னால், இளைஞர்கள் தங்களுடைய இலக்கிலே சரியான முறையிலே செயல்பட்டால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய புரட்சியும் மாற்றத்தையும் கொண்டு வர இயலும் என்பது இந்த உலகத்திலே நடைபெற்றிருக்கிற வரலாற்று ரீதியான உண்மையாகவும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே சொல்வதாக இருந்தாலும் அதுதான் நிதர்சனமான உண்மை. இளைஞர்கள் தங்களுடைய இலக்கை நிர்ணயிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு தருணத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை சீராகவும் சிறப்பாகவும் அமைவது என்பது அவருடைய இளமை பருவத்தை இஸ்லாம் மிக உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைக்கிறது. இந்த இளமை பருவத்திலே பல்வேறு மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும். அவர்கள் தடுமாறுவதும் தடம் புரளுவதும் தரிகெட்டு போவதும் எல்லா வகையான சூழ்நிலையும் ஒரு இளைஞர்கள் பருவத்திலே சர்வசாதாரணமாக நடப்பதை நான் இங்க பொதுக்கூட்டத்திலே விலக்கி நீங்கள் விளங்குவதை விட உங்கள் கண் முன்பாக நடக்கிற எல்லா வகையான செய்திகளும் உங்களுக்கு உண்மையை சொல்லும். ஏன் இந்த விஷயத்தை ஆழமாக சொல்ல வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே சக சகோதரர்கள் இருக்கிறார்களே, அந்த இளைஞருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது உங்களுக்கு புரியும். நம்மோடு இருக்கிற தோழிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது உங்களுக்கு புரியும். அப்ப இந்த இளைஞர்கள் என்ற வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அம்சத்தை ஏற்படுத்த வேண்டிய, சரிபடுத்த வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிற காரணத்தினால் இளைஞர்கள் தங்களுடைய இலக்கை சரியான முறையில் நிர்ணயிக்க வேண்டும். எப்படி நிர்ணயிப்பது? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவிற்கு ஒரு இலக்கை நாம் நிர்ணயித்து பயணிப்பது என்று சொன்னால் இந்த உலகத்தை மையமாக வைத்து மட்டுமே இஸ்லாம் சொல்லாது. உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும், நாளை மறுமை வாழ்க்கையிலும் அவர் வெற்றி பெற வேண்டும், இரண்டு வாழ்க்கையிலும் அவர் வெற்றி பெற்றவராக, உயர்ந்தவராக, சிறந்தவராக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு அற்புதமான துஆவை நம்மை செய்ய சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தினமும் செய்ய வேண்டிய பல்வேறு துஆக்களில் ஒன்றாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட துஆ? ரப்பனா ஹாத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இறைவா, இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை செய்வாயாக, நாளை மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை செய்வாயாக, நரக நெருப்பலுடைய அதாபிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக. பொதுவாக இந்த துஆவை நாம் பல நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கோம், நாமும் சொல்லி இருப்போம். இந்த துஆவுடைய பின்னணியிலே நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வகையான வெற்றி தோல்வியும் இதற்குள்ளே இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தில் சிறந்த முறையில் ஒருவன் வாழ வேண்டும் என்றால் ஏதோ ஒரு இடத்திலே மட்டுமே நான் சிறப்பாக வாழ்வதற்காக வேண்டி இல்லை, இந்த உலகத்தில் மட்டுமே நான் சிறந்தவனாக மாறுவதற்காக இல்லை. இஸ்லாம் நமக்கு இரண்டையும் பின்னி பிணைந்து இந்த துஆவிலே சொல்லுகிறது. நீ இங்கேயும் வெற்றி பெற வேண்டும், நாளை மறுமையிலே ஆகிரத்திலும் வெற்றி பெற வேண்டும். இந்த உலகத்தை நான் ஒரு பெரிய புகழ் பெற்றவனாக, ஒரு அறிவாளியாக, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு பொறியியலாளராக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு ஆய்வாளனாக இந்த உலகத்தில் வாழ்வது மட்டுமே எனக்கு வெற்றி தருவது இல்லை. இந்த உலகத்தில் நான் அறிவாளியாக இருந்து வெற்றியாளராக இருப்பதை போல நாளை மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே வெற்றியாளனாக ஆக வேண்டும் என்றால்
இறைவனிடத்தில் நீங்கள் கையேந்துங்கள், இறைவா இந்த உலகத்திலும் எனக்கு நல்லதை செய், நன்மையை செய், நன்மையை தா, நாளை மறுமையிலும் எனக்கு நன்மையை தா, நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றி விடு என்ற துவாவை நாம் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை. இந்த விஷயத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற செய்தியை நீங்கள் போய் படித்து பாருங்கள். இந்த உலகத்தில் மட்டுமே நல்லதை செய் என்று நீங்கள் கேட்காதீங்க. இந்த உலகத்தில் மட்டுமே நல்லது என்று நீங்கள் கேட்கக்கூடாது. இறைவா உலகத்திலும் நல்லதை செய், மறுமையிலும் நல்லதை செய் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அப்ப இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? இந்த உலகத்தோடு சேர்த்து மறுமையை வெற்றி அடைவதற்கான இலக்கோடு ஒரு இளைஞரும் இளைஞியும் இந்த உலகத்திலே பயணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி தருகிறான். அவனுடைய பருவத்திலே அதை அவன் சீர்படுத்தி விட்டால், சரியான முறையில் அவன் அதை பக்குவப்படுத்தி அவன் பயிரிட்டு வளர்த்து பாதுகாத்து விட்டால், அவன் வளர்ந்து ஒரு குடும்பஸ்தனாக மாறும் பொழுது, ஒரு தகப்பனாக மாறும் பொழுது, ஒரு தாயாக மாறும் பொழுது, ஒரு முக்கிய பொறுப்பிலே அவர் வரும் பொழுது, அவர் ஒரு அந்தஸ்தை அடையும் பொழுது, எல்லா இடங்களிலும் அவர் வெற்றி பெறுகிற ஒரு மனிதனாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது என்பதற்காக இறைவனிடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்பதற்காக இந்த பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஏன்னா இந்த பருவம் நமக்கு எல்லாத்தையும் விளக்குகிற, விளங்கிக் கொள்ளுகிற, எதையும் பார்த்தவுடன் நம்முடைய உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சியால் எதையும் சரிகாணுகிற, அதை பின்தொடர்கிற, அதை பழக்கப்படுத்துகிற அறிவு என்பது இந்த வயசு நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. எதை வேணா எப்படி வேணா சொன்னாலும், ஓ இது சரியாதானே இருக்கு, அதுவும் சரியாதானே இருக்கு, ஏன் அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணா என்ன இருக்கு, இவர் சொல்றதை ஃபாலோ பண்ணா என்ன இருக்கு, இந்த ஒரு சிஸ்டத்துல இவர் சொல்றது பார்த்தா சரியானதானே எனக்கு தெரியுது. எந்த ரசிகர்களை பார்க்கும் பொழுது சரியா தெரியும், விஜயை பார்க்கும் பொழுது விஜய் சொல்றது சரி மாதிரி தெரியும், விஜயகாந்த் பார்க்கும் போது அவர் சொல்றது சரி மாதிரி தெரியும், அஜித் சொல்றது பார்த்தா அவர் சொல்றது சரி மாதிரி தெரியும். செத்து போன விஜயகாந்தா இருந்தாலும் பல செய்தி சொல்லிட்டு தானே போயிருப்பான். அவன் என்னதான் இருந்தாலும் கூட யார் எதை சொன்னாலும் புதுசாக வருகிற பல்வேறு நடிகர்களும் நடிகைகளும் சொல்லுகிற வசீகரமான வார்த்தைகளை பார்க்கும் பொழுது கூட இதெல்லாம் சரியானதானே இருக்கு, ஏன் இதை கேட்டா என்ன, இதை பின்பற்றினா என்ன என்று நம்முடைய உள்ளத்திலே உதிக்க தோன்றுகிற, அதை ஃபாலோ பண்ண நினைக்கிற ஒரு வயசு என்பது எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துட்டு போயிடும். அப்ப இந்த வயசு என்பதை நாம் சரியான முறையிலே பக்குவப்படுத்த தவறிவிட்டோம் என்றால் நம் வாழ்க்கையே தவறி போகிற நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உலகத்திலே எல்லா இடங்களும் நீங்கள் பார்த்தால் இளைஞர்களை சீர்படுத்துவதற்காக வேண்டி பல்வேறு பயிற்சிகளை நடத்துவதை நீங்கள் பார்க்கலாம். அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக நல்ல எண்ணம் உடையவர்கள், அவர்களை சீர்படுத்த வேண்டும், சரிபடுத்த வேண்டும் என்று நினைக்கிற அறக்கட்டளைகள், இன்னும் பல நிறுவனங்கள், பல இயக்கங்கள், பல கட்சிகள் இதை நினைப்பதற்கான காரணம் என்ன? இவர்களை தன்வசப்படுத்தி விட்டால் இவர்களை வைத்து இந்த நாட்டை, இந்த ஓட்டை நம் வசப்படுத்தி விடலாம் என்ற விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார்களா இல்லையா? இளைஞர்களுக்காக வேண்டி பெரும் மாநாடு நடத்தப்பட்டது இதே இந்த தமிழ்நாட்டிலே. ஏன் அவர்களுடைய பெயரில் நடத்தப்படுகிறார்கள்? இளைஞர்களுடைய ஓட்டு நம் பக்கம் இருந்தால், இளைஞர்கள் நாம் சொல்வதை நாம் கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தால், அவர்களுடைய பட்டாளம் நம் பின்னணி இருந்தால் நமக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். நல்லதை செய்வதாக இருந்தாலும் கெட்டதை செய்வதாக இருந்தாலும் அவர்களை வைத்து சாதித்து விடலாம் என்ற சிந்தனை அவர்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறனால் இளைஞர்களை ஒருங்கிணைக்கிற மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி அவர் தன்வசப்படுத்துவதற்காக வேண்டிய ஏற்பாடு. அவ்வளவு முக்கியமான ஒரு பருவம். அந்த பருவத்தை தன் வாழ்க்கையிலே கவனமாக செலுத்த வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் பல்வேறு தருணங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. நீங்கள் நபிமாருடைய வரலாற்றை எல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். பல நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இளைஞர்களாகவே அனுப்பியிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எடுத்து நீங்கள் படிங்கள். ஆரம்பத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை மிக விரிவாக நாம் படித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அது பற்றியான செய்திகளை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டாண்டு. அவருடைய வாழ்க்கையில மிக துணிச்சலோடும் வீரியத்தோடும் எத்தகைய பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்கிற மனோபலத்தோடு தன்னந்தனி மனிதனாக இருந்து அவர் பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் ஒரு இளைஞராக இருந்து தன்னுடைய தகப்பனாரை எதிர்த்து, ஊரை எதிர்த்து, ஊராரை எல்லோரும் எதிர்த்து
அவர் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிற நேரத்திலே அல்லாஹ் அந்த இளைஞருக்கு தருகிற பட்டத்தை நீங்கள் பாருங்கள். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். இப்ராஹிம் எப்படிப்பட்டவராக வாழ்ந்தார் தெரியுமா? அவர் ஒரு சமுதாயமாகவே இருந்தார். ஒரே ஒரு மனிதரை பார்த்து ஒட்டுமொத்த சமுதாயமாக இருக்கிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு தன் உள்ளத்திலே மிகப்பெரிய துணிச்சலையும் தைரியத்தையும் தன் வாழ்க்கையிலே கடைபிடித்ததனுடைய விளைவாக இறை நம்பிக்கையால் அவர் உயர்ந்து அல்லாஹ்விடத்திலே ஒரு தனி மனிதன், ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக, ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மனிதராக மாறி இருக்கிறார். எப்படிப்பட்ட பருவத்திலே? ஒரு இளைஞர் பருவத்திலிருந்து அவர் பக்குவம் பெற்று வந்திருக்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளையை கூட வைத்துக் கொண்டு காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்தார்களே, அப்படிப்பட்ட பருவத்திலே அவர் ஒரு இளைஞர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நேரத்திலே இருந்து அல்லாஹ் அவரை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இளைஞர் பருவத்திலே இருந்து நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்படி வரலாறு நெடுங்க நபிமாருடைய வாழ்க்கையை பார்த்தால் இளைஞர்களுடைய வாழ்க்கை என்பது மிக முக்கியமாக வரலாற்றில் சொல்லப்படுகிற செய்தியை பார்க்கிறோம். இன்னும் சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை எல்லாம் அழித்து நாளை மறுமையிலே அர்ஷுடைய நிழலுக்கு கீழாக 7 சாராருக்காக வேண்டி இடம் ஒதுக்கிற அந்த இடத்திலே தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே யாரெல்லாம் அர்ப்பணித்தார்களோ, இறைவனுக்காக வேண்டி இந்த உலகத்திலே தன் மனோ இச்சையை கட்டுப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து இறைவனுக்காக வேண்டி வழிபட்டு பாவங்களை விட்டு நீங்கி தீமையிலிருந்து அப்பாலாகி தன் வாழ்க்கையை சரிபடுத்திக் கொண்ட அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 சாரார்களுக்கு நிழல் தருகிறானே, அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இளைஞர்களை கொண்டு போய் வைக்கிறான். அந்த லிஸ்ட உள்ள நீங்க படிச்சு பாருங்க. 7 சாரார்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது அதுல ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் சொல்லுகிறான். அது எல்லாரும் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இருக்கிற நேரத்தில் எதுக்காக இளைஞர்கள் என்று பிரத்யேகப்படுத்தி ஒரு செய்தி ஏன் இறைவன் சொல்ல வேண்டும்? காமனா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அதுல இல்லாம நீதியான அரசர் இருப்பாரு, அல்லாஹ்வுக்கு பயந்து தனிமையிலே அழுகிற உள்ளம் அங்கே இருக்கும், தப்பு செய்கிற நேரத்தில் இருந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி ஒதுங்குற பெண்கள் அங்கே இருப்பார்கள். எப்படி என்று ஆண்களையும் பெண்களையும் இறைவன் பட்டியலிட்டு போயிருக்கலாம் அல்ல. தன் இளமையுடைய பருவத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணித்த இளைஞர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு இடத்தை தருகிறான் என்றால் இளைஞர்களுக்கும் இலங்கைக்கும் இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு பங்கை இறைவன் ஒதுக்கிறான். அவர்களை சரிபடுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்திலே அவன் உள்ளத்திலே சரியான இறையச்சத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இஸ்லாத்தையுடைய பற்றை, சரியான சிந்தனையை அவன் விதைத்து விட்டால் அவன் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சிறந்த மாற்றத்தை உண்டாக்குற மனிதனாக அவன் மாறுவான். தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிற உங்களிடத்திலேயே பெற்றோர்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறீர்கள். தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து எடுத்திருக்கிற உங்களுக்கு பல்வேறு நேரங்களில் இந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். என்னுடைய பிள்ளை அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலே பங்கெடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு என் பிள்ளையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஆசையோடு நம் பிள்ளையை வளர்க்க வேண்டும். என் பிள்ளை இந்த உலகத்தில் பெரிய இன்ஜினியரா வர வேண்டும் என்பது மட்டும் ஆசை இல்லை. அவன் இன்ஜினியரா வரணும், அவன் பெரிய டாக்டரா வரணும், பெரிய விஞ்ஞானியா வரணும், பெரிய ஆய்வாளனா வரணும், எல்லா துறையிலும் அவன் உயர்ந்த இடத்திலே வர வேண்டும். அதோடு சேர்த்து அவன் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இடம் பிடிக்க வேண்டும், அரசுடைய நிலையில் அவன் இடம் பிடிக்க வேண்டும். அவனுக்காகவே இந்த உலகத்திலே அவன் இளமையுடைய பருவத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லித் தருகிற பொறுப்பை இஸ்லாம் பெற்றோர்களுக்கு தருகிறது. நீங்கள் இளமையாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு சொல்லி தந்தீர் என்றால் நீங்கள் முதியவராக இருக்கும் பொழுது நீங்கள் எந்த வகையான பயனும் அவனுக்கு பண்ணவே தேவையில்லை. அவன் ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ்வுடைய அச்சத்தின் பேரால் என் பெற்றோரை நான் பார்க்காவிட்டால் யார் பார்ப்பா? ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, நான் இளமையாக இருக்கும் பொழுது எனக்கு எப்படி அவர்கள் உதவி செய்தார்களோ அப்படிப்பட்ட நிலையில் இறைவா அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக என்று உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற பிள்ளையாக மாறுவதற்கான அடித்தளம். பெரிய முஸ்லிபலா ஒண்ணு வேண்டாம். அவர்களை இளமையாக இருக்கிற நேரத்தில் பக்குவமாக சரியாக வளர்த்து எடுத்து விட்டோம் என்று சொன்னால் நீங்கள் முதியவராக ஆகிற நேரத்திலே அவனே உங்களை தாளாட்டுகிற, அவன் பாராட்டுகிற, அவன் சீராட்டுகிற நல்ல ஒரு பெற்றோர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அவனுக்கு நான் எதையும் இளமையில சொல்லி தரல. அவனுக்கு சொல்லி தந்ததெல்லாம் படி என்று சொன்னேன், படு என்று சொன்னேன்.
சாப்பிட என்று சொன்னேன், யூனிஃபார்ம் போடுன்னு சொன்னேன், டைய கட்டுன்னு சொன்னேன், ஷூவை மாட்டுன்னு சொன்னேன். திருக்குரானை எடுத்து படித்தா என்று நான் சொன்னேனா? அதன்பால் உடைய சிந்தனையை திருப்ப என்று நான் சொல்லியிருக்கிறேனா? அதன்பால் ஓது என்று நான் சொல்லி இருக்கிறேனா? பள்ளிவாசல் பக்கம் தொழ போற நேரத்துல என் பிள்ளையை கொண்டு போய் நிப்பாட்டி பக்கத்துல தொலை வச்சிருக்கிறேனா என்று நாம் யோசனை செய்தோம் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவான். இஸ்லாத்தை பொறுத்தளவிற்கு உபதேசங்களை விட தன் வாழ்க்கை நடைமுறைப்படுத்திய செய்திகள் மூலமாகவே இஸ்லாம் பலருக்கு போய் சேர்ந்திருக்கிறது. நாம கூட்டி உட்கார வைத்து பயான் பண்ணுவதை விட, பல்வேறு சொற்பொழிவுகளை நிறுத்துவதை விட, அவர்களுக்கு நம்ம மார்க்கத்தை சொல்வதை விட தன் வாழ்க்கையில இஸ்லாத்தை சரியான முறையிலே கடைபிடித்தோம் என்று சொன்னால் அவர்கள் நாளை மார்க்கத்தை பின்பற்றுகிற, அவர்கள் பிறருக்கு சொல்லுவவர்களாக மாறுவதற்கான எல்லா வழியும் உண்டு. இது முக்கியமானது. இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்திலே பெற்றோர்களாக இருக்க நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு செய்தி. இதை இஸ்லாம் நம் மீது பொறுப்பாக, கடமையாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பாளி. உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படிப்பட்ட பொறுப்பாளர்களை ஒருவர் தன் குடும்பத்தில் இருக்கவர் பற்றி தாயும் தந்தையும் விசாரிக்கப்படுவார்களா இல்லையா? இன்னொரு இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறக்கிற நேரத்தில் இயற்கையான மார்க்கத்திலே முஸ்லிம்களாகத்தான் அவர் பிறக்கிறார். அவருடைய பெற்றோருடைய வளர்ப்பில் தான் அவர்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வணங்கலாகவோ மாறுகிறார்கள். நாம் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குகிறோம் என்ற ஒரு அடிப்படை இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. இதை நாம் சரியான முறையிலே கடைபிடித்தால் நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த உலகத்திலே ஆர்வப்படுத்துகிற கல்வியாளர்களாக அவர்களை ஒரு உயர்ந்த மட்டத்திலே கொண்டு போய் உட்காருகிற நேரத்தில் அவர்கள் சரியான முறை நிலை போவதற்கு உங்களுடைய அடித்தளம் என்பது மிக முக்கியமானது. நாம் அதை சிந்திப்பதே இல்லை. பல நேரங்கள்ல நாம கொண்டு போய் மனசால விட்டோம்ல, நான் அதிர்த்துல சொல்லிட்டு வந்துட்டேன்ல என்று சொல்பவர்கள் ஒரு பக்கம் அதை பத்தி பேசாமலே இருப்பவர்கள் பல பக்கம். ஒரு பக்கம் அப்படி சொல்லுவாங்க, நான் விட்டுட்டு வந்துட்டேன், நான் சொல்லிட்டு வந்துட்டேன், நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் என்று சொல்வார்கள் சில பேர் அதை பற்றி சொல்லாமலேயே பேசாமலே நம் வாழ்க்கையில கடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் சொல்ல வேண்டும் என்பதும் வலியுறுத்த வேண்டும் என்பதும் அதை ஆழமாக பதிவு வைக்க வேண்டும் என்பதும் பெற்றோர்களாக இருக்க நம் மீது கடமையாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அதன் பிறகு அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா இறையருளால் அவர்கள் உயருகிற, இறையச்சம் பெறுகிற, தொழிலாளியாக மாறுகிற, சரியான நடைமுறைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழுகிற எல்லா வகையான அம்சங்களும் மாறுவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப விதிவிலக்கா சில பேர் மாறி போகலாம், வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யவில்லை என்றால் மாறி போவார்கள். ஆனால் பெரும்பாலும் அதை சரிபடுத்துகிற வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று நீங்களே ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஏன் இந்த இளைஞர்களுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு என்று சொன்னால், ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், பிறந்தோம், சாப்பிட்டோம், செத்தோம் என்பது இளைஞருடைய இலக்கு அல்ல. இளைஞர் வாழுகிற வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமான வாழ்க்கையாக, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கை யாரால முடியும் என்றால் இளைஞர்களால் முடியும். ஒரு நாடே மிகப்பெரிய புரட்சிகளமாக உண்டாயிருக்கு என்று சொன்னால் இளைஞர்களாகவே அந்த புரட்சி உண்டாகி இளைஞர்களாகவே அந்த புரட்சி நிப்பாட்டப்பட்டிருக்கு என்று சொன்னால் வரலாற்றிலே அது மிகையாக ஆக முடியாத அளவுக்கு நீங்கள் வரலாறு நெடுங்க பார்க்கலாம். சைனாவில் ஏற்பட்ட புரட்சியாக இருந்தாலும், பிரெஞ்சில் ஏற்பட்ட புரட்சிகளாக இருந்தாலும், எல்லா இடங்களும் இளைஞருடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறது. இளைஞர்களை பார்த்து மிரண்டு வேற வழியே கிடையாது, நாம் போட்டு சட்டத்தை மாற்றியாக வேண்டும் என்ற பிரெஞ்சு பின்வாங்கிய பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது. வேற வழி கிடையாது. புரட்சி மக்களை எல்லாம் அடக்குவதற்கு அவன் பெரும் ஆளுமையாக கொண்டு வருகிற நேரங்களிலே நாம் இது வேற வழியே கிடையாது, இங்கே நிப்பாட்டி இருக்கிற அதிகாரிகளை கழுத்தை சீவி அவர்களை சாவடிக்கவில்லை என்றால் நாங்கள் இந்த புரட்சியிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று வரலாற்றிலே பேசிய பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. ஏன் அவ்வளவு வீரதீரியமாக நிற்கிற துணிச்சலும் தைரியமும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கு இருக்கிறது என்பதை நாமே ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே பார்த்திருக்கிறோம். அவ்வளவு உறுதியா நின்றனால
அது சரியா தப்பா, அது செய்யணுமா வேணாமா, நாட்டுக்கு அவசியமா, அது பெரிய விவாதம். ஆனால் அவருடைய துணிச்சலையும் தைரியத்தை பார்த்து ஒரு அரசாங்கமே தன்னுடைய தீர்ப்பை மாத்துகிறேன் என்று சொன்னால் எப்படி அவங்களால மாத்த முடிஞ்சது? இதுக்கு மேல வேற வழி இல்ல. ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒன்றா திரள்றாங்க, என்ன அசம்பாவிதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்து மாற்றுகிறான். ஏன்? அவனுடைய துணிச்சல் அப்படிப்பட்டது. அந்த துணிச்சலோடும் தைரியத்தோடும் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக திட்டமிட்டால் நாம் சரியான இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளைஞர்களுடைய திட்டம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் இளமையிலிருந்து வாழுகிற வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றும் பொழுது நான் ஒரு பெரிய இலக்கோடு பயணிக்க வேண்டும். உலகத்திலும் சரி, மறுமைக்கும் சரி. மறுமையை மட்டும் வெற்றி அடைவது மட்டுமே இஸ்லாம் சொல்ல, இரண்டையும் சேர்த்து சொல்லுது என்பதை ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். இளமையிலே நான் வெற்றி அடைவதற்கான இலக்கு என்ன? நான் ஒரு பெரிய இலக்கோடு இந்த நாட்டிலே கஷ்டப்படுகிற எல்லா வகையான கஷ்டங்களையும் உங்களுக்கு முன்னாடி பல்வேறு நேரங்களில் உரையாற்றப்பட்டிருக்கிறது. நீங்களே காணொளி காட்சி வழியாக பார்த்திருக்கிறீர்கள். முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே நடைபெறுகிற துன்பங்களையும் துயரங்களையும் நாம் வர்ணனை செய்து உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அளவுக்கு இணையதளங்கள் வழியாக, பேஸ்புக் வழியாக, இன்ஸ்டாகிராம் வழியாக எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். மாட்டின் பேரால் அடித்துக் கொள்கிற கொலையை பார்க்கிறீங்க. ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அவனுடைய முகத்திலே அடிப்பதை பார்க்கிறோம். அவரை கட்டி போட்டு துன்புறுத்துவதை பார்க்கிறோம். அவர்களை இரண்டு கூறாக அறுத்து போடுகிற காட்சிகளை பார்த்து உள்ளம் பதறி போனவர்களை பார்க்கிறோம். இறை ஆலயங்கள் மூலமாக நம்மை துன்புறுத்துகிற காட்சிகளை பார்க்கிறோம். பாலஸ்தீனில் நடைபெறுகிற காட்சிகளை பார்க்கிறோம். இப்படி உலகம் நெடுங்கிலும் எல்லா இடங்களிலும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறுகிற துன்பங்களை பார்த்து பார்த்து நம்முடைய உள்ளங்கத்தில் மிகப்பெரிய ஆதங்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடஒதுக்கீடை பெற வேண்டும் என்ற நேரத்திலே சச்சாருடைய கமிஷனை வைத்து, ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷனை வைத்து புள்ளி விவரங்களோடு இந்த இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம்களுடைய நிலவரம் எப்படி இருக்கு என்பதை அக்குவேரியா ஆணுவேரியா நாம எடுத்து பார்த்திருக்கிறோம். வறுமை கோட்டு கீழே எவ்வளவு பேர் வாழ்றா, வறுமை கோட்டுக்கு மேலே எவ்வளவு பேர் வாழ்றா, படிப்பறிவு உள்ளவன் எத்தனை பேர் இருக்கிறா, படிக்காதவன் எத்தனை பேர் இருக்கிறா, கூலி தொழிலா எத்தனை பேர் இருக்கிறா, பிரியாணி கடை வச்சு எத்தனை பேர் இருக்கிறா, மூட்டை தூக்குறவன் எத்தனை பேர் இருக்கிறா, எல்லா விவரங்களும் விலாவரியாக பல்வேறு நேரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதை உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். ஏன் இப்படிப்பட்ட சிரமங்கள் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் கொத்தடிமைகளாக வாழுகிறார் என்று சொன்னார். அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவது என்பது இளைஞருடைய இலக்காக நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஏதோ சுயநலத்தோடு நம்முடைய படிப்பை அமைப்பது சரியல்ல. அந்த இலக்கை உயர்ந்த இலக்காக நாம் வைக்க வேண்டும். நான் ஒரு பெரிய IAS அதிகாரியாக, IPS அதிகாரியாக, நீதிபதியாக, வழக்கறிஞராக, சட்டத்தை ஏற்றுபவனாக, சட்டத்தை சரி பண்ணுவனாக, எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே நான் ஒரு வகையான அதிகாரத்தை செலுத்துபவனாக, அதை சரிபடுத்துவனாக, அதை சீர்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்கார வேண்டும் என்று இருக்கணுமே தவிர, நான் எப்பயும் போல 10 படிச்ச, 12 படிச்ச, காலேஜ் படிச்ச, பாஸ்போர்ட் எடுத்த, வெளிநாட்டுக்கு போன, சாப்பிட்ட, சம்பாதிச்ச, முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையா? இதற்காக தான் இவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் பார்த்து ஊராக மேடை போட்டு இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவ்வளவு பிரச்சனை இருக்கு என்று நமக்குள்ளேயே பல்வேறு ஆதங்களை பேசினோம். எதற்காக பேசணும்? மேடை போட்டு மைக்கு போடிச்சு பேசுவதற்கு மட்டுமா? அதற்காக நாம் போடல. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு இறையருளால் நான் இந்த ஊரிலே உழைத்து படித்து ஒரு அதிகார மட்டத்திலே உட்கார்ந்து இதுபோல பிரச்சனை அனைத்தையும் சீர் செய்கிற ஒரு வாய்ப்பை இறைவா எனக்கு தாய் என்று கேட்பதற்காக நான் என்னுடைய இலக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த இலக்கோடு படிப்பிருக்க வேண்டும். நாங்க படிக்காம இருக்கிறோம், நம்முடைய தாய் தந்தை படிக்காம இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறது. என் அத்தா கஷ்டப்பட்டாரே, என் அம்மா கஷ்டப்பட்டாங்க, என் நானி கஷ்டப்பட்டாங்க, எல்லாம் உண்மைதான். நீ கஷ்டப்படக்கூடாது. ஆனா நம்ம என்ன நினைச்சோம் தெரியுமா? கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டாங்கல்ல, நாம பாஸ்போர்ட் எடுப்போம், வெளிநாடு போவோம், போய் சம்பாதிச்சுட்டு நிறைய வீடுகளை கட்டிட்டு நாம நல்ல முறையை சாப்பிட்டுருவோம். அது இல்ல கஷ்டம் நீக்குவது.
அங்கே போனாலும் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய படிப்பும் அதிகாரமும் அங்கே இருக்க வேண்டும். நான் இங்கே உள்ள பிரச்சனைகளை சரி செய்வதற்கான வழி என்ன? அப்படிப்பட்ட படிப்போடு என் இலக்கு உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும். 100 பேர் இருக்கிற இடத்திலே நமக்கு 3% கொடுத்திருக்கானே, அந்த 3% பயன்படுத்துவதற்காக ஆள் இருக்கா? பல துறைகள் ஆளே இல்லை என்றான். என்னபா எல்லாம் படிக்கிறாங்கன்றீங்க, 3% சரி பண்றதுக்கே உங்க ஆள் இல்லையே, எங்க இருக்கிறாங்க? எல்லாம் அங்க இருக்கிறாங்க. ஏன் இங்க இல்ல? நாம் அதை நினைக்கணும் இல்ல, அதற்காக உழைக்கணும் இல்ல. அப்படிப்பட்ட லட்சியத்தோடு நாம் இலக்கு இருக்க வேண்டுமே தவிர, இலக்கை நாம் வைக்கிறோம், அந்த இலக்கில இடறி வரும் பொழுது, பிரச்சனை வர நேரத்தில் அதை அப்படியே விட்டுட்டு போயிடும். ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு அவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு, ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு அவ்வளவு நம்ம படிக்க வேண்டியிருக்கு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு அவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு, நிறைய படிக்கணும், நிறைய நினைவு வச்சுக்கணும், அதை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்று சொல்லி நாம் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாம ஏதோ படிச்சோம், ஏதோ டிகிரி வாங்கணும், ஏதோ முடிச்சுட்டு போயிட்டோம் என்பது அல்ல இலக்கு. உங்களுடைய இலக்கை சரியான முறையில் வையுங்கள். அந்த இலக்கை அடைவதற்காக வேண்டி விடாமுயற்சியோடு நாம் உழைக்க வேண்டும். ஒரு உண்மையான பற்று உள்ள, உண்மையான இறையச்சத்தோடு சமுதாய அக்கறை உள்ள ஒரு மனிதனால் இதை பார்த்து கொண்டு இதற்கு ஏதாவது விடை சொல்லணுமே, இதுக்கு ஏதாவது பதிலளிக்கணுமே என்று சொன்னால் அவர்களை அப்படிப்பட்ட தருணத்தை போய் உட்கார வைப்பதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தியே கொடுக்கணும். இந்த நேரத்தில் இன்னொரு மஹல்லாவாசிகளுக்கு, ஜமாத்தார்களுக்கு, இயக்க நடத்தவர்களுக்கு, அறக்கட்டளை நடத்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன? அவர்களை படிக்க வைக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் படிக்க வையுங்க. எனக்கு படிக்க முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துக்கு நான் போக வேண்டி இருக்குது, நல்லா படிச்சிருக்கிற, மார்க் எடுத்திருக்கிற என்று சொல்லுகிற மாணவனை நாமே சரியா கவனிக்காதனால அவனும் முயற்சி செஞ்சு பார்க்கறான், யாரும் உதவி செய்யறதுக்கு ஆள் இல்ல, போட வேற வழி இல்ல, ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு ஏதோ ஒண்ணு வேலை செய்வோம். அவனை சரியாக பக்குவப்படுத்தி திறமையாளரை கண்டறிந்திருந்தோம் என்றால் நாம எந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சோமோ அந்த இடத்துக்கு அவன் போயிருப்போம். நாம என்ன நினைச்சிட்டோம்? அதை பற்றி கேர் பண்ணல. எல்லா இடங்களிலும் கல்விக்கான ஒரு தளத்தை உண்டாக்கியே ஆக வேண்டும். கல்வி மட்டுமே இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற உண்மையான இலக்காக இருக்கும். திருமா மீண்டும் மீண்டும் பல நேரங்களிலே பல்வேறு கூட்டங்களே சொல்லுகிற செய்தி நீங்கள் கேளுங்கள். அம்பேத்கர் சொன்ன மிக முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை, படி, புரட்சி செய், போராடு என்று அவர் சொல்லிட்டு போனாரே, அந்த படிப்பு தான் இந்த நாட்டினுடைய சட்டத்தை ஏற்றுகிற மிக முக்கிய இடத்தை உண்டாக்கியது என்று சொல்லுகிறார்களே, அது உண்மையான செய்தி. இஸ்லாமிய மார்க்கம் முதலே இந்த சமூகத்திற்கு தந்த மிக முக்கியமான அறிவு, இக்ர பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உனது இறைவனின் பெயரால் நீ படிப்பீராக. இஸ்லாம் எவ்வளவு பெரிய அற்புதத்தை, எப்படிப்பட்ட செய்தியை அப்படியே கொண்டு வந்து திருமறை குர்ஆனுடைய முதல் செய்தியாக அல்லாஹ் இருக்கிறார். இந்த சமுதாயத்திலே சரியான அறிவில்லாத இருந்த சமூகத்தை, மௌட்டிகத்தில் வாழ்ந்த மக்களை, போதுமான அறிவில்லாதவர்களிடத்திலே, நாகரிகம் இல்லாத இடத்திலே, பண்பாடு இல்லாத இடத்திலே, இக்ர பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன் இறைவனின் எப்படி அல்லாஹ் படிக்க சொல்றா? சும்மா படிக்காத, உன் இறைவனின் பெயரால் நீ படி. அப்படி படித்தா அந்த படிப்பு இந்த உலகத்துக்கும் உனக்கு அறிவை தரும், நாளை மறுமையிலும் சிறப்பை தரும். அப்படிப்பட்ட படிப்போடு உள்ளத்திலே இறைவனுக்கு பயந்தவனாக நாம் படிப்பு இருக்கிறதா? நீங்கள் உலகத்திலே எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலோ படித்தவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள். படிப்பறிவு மிக முக்கியமானது. ஏன் நாங்க படிக்கலையா? இன்னைக்குதான் சமூகத்தில் அங்க படிக்க ஆரம்பிச்சாங்களே, ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த இலக்கு என்பது சரியான முறை நிர்ணயிக்கலையே. ஒரு புள்ளி விவரம் விகடன்ல படிக்கும் போது ஒரு சின்ன புள்ளி விவரம் கொடுத்தா அந்த படிப்பை சொல்ற பாருங்க, எப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு படிக்கிறாங்க பாருங்க. ஸ்பெஷல் யூத் சர்வீஸ்னு ஒன்னு உண்டாக்கி அவர்கள் யூதர்கள், அதாவது யூத்துகளுக்காக வேண்டிய ஸ்பெஷலான முறையில் ஒரு சர்வீஸை உண்டாக்கி அது சம்பந்தமாக ஆன்லைன்ல நேரடியாக கள ஆய்வு செய்வதற்காக வேண்டி இந்தியா முழுக்க அனுப்பி இருக்கிறாங்க. அந்த கள ஆய்வுல சொல்லுகிற செய்தியை பாருங்க.
அதுல 68% ஆண்களும் 32% பெண்களும் அந்த கலாய்வுல பதிவு செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்துல 46% பேரு விரும்பிய படிப்பே படிக்கலையா. அவன் எதை படிக்கணும்னு ஆசைப்பட்டு அவன் நினைக்கிறானோ அதை அவன் படிக்கிறதே கிடையாதா. பெரும்பாலும் பெற்றோர்கள் எதன்பால் தள்ளினார்களோ அதைதான் படிச்சாங்க. நீ அதவாயிடுறா, நீ இதுவாயிடுறா, இப்படி ஆயிடுறா, அப்படி என்று அவரை திணிக்கப்பட்டதனுடைய விளைவாக அவன் எதை ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அது ஆகவே இல்லை. அப்ப என்னத்தை சொல்ல வரா, நாம் நம்முடைய பிள்ளைகள் எதன்பால் அவன் படித்து உயர வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அப்படிப்பட்ட இலக்கை வைப்பதற்கு பெற்றோர்கள் மிக முக்கியமான காரணமாக இருக்கார்கள். பிள்ளைகள் வைக்க வேண்டிய இலக்கு என்பது உயர்ந்த இடத்தில் நம்முடைய இலக்கை வைத்து அதன்பால் புறப்பட வேண்டும். நாம ஏதோ இப்ப சொன்னமே இத்தனை பிரச்சனைகளை தீர்ப்பது என்று சொன்னால் நாம நினைச்ச மாதிரியான இலக்கை சரியாக பயணிக்கவில்லை என்றால் அதுல வருகிற எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி நான் அதுல முன்னேறியே தீர்வேன். சின்ன சின்ன அற்பமா வர்ற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து நான் பின்வாங்க மாட்டேன். என் குடும்பத்தார் பேசினாலும் சரி, என் வீட்டுக்காரன் பேசினாலும் சரி, என் தெருவுக்காரன் பேசினாலும் சரி, என் நண்பர் பேசினாலும் சரி, நான் என்னுடைய இலக்கு என்பது IAS என்றால் அதற்காக முயற்சிப்பேன், IPS என்றால் அதற்காக முயற்சிப்பேன், இந்த உலகத்தில் உயர் பதவிகள் எது இருக்கிறதோ அதற்காக முயற்சிப்பேன், அரசு வட்டங்களில் அதிகாரத்துறை எது இருக்கிறதோ அதற்காக முயற்சிப்பேன். நாம் அப்படிப்பட்ட முயற்சியோடு இருக்க வேண்டும். ஏன் அத்தனை பேர் பெர்சன்டேஜ் விருப்பம் இல்லாம படிச்சுட்டு போனா அவன் ஏதாவது முன்னேறுவானா? இன்னும் ஒரு பெரிய முக்கியமான செய்தியை சொல்றா. 125 கோடி இந்தியர்கள்ல 60% பேர் இளைஞர் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் சொல்றாங்க 45% இளைஞர்கள் பட்டம் படித்தும் பயனற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ பேருக்கு ஒரு டிகிரி போட்டு விடு படி. இளைஞர் படிக்கலாம் படி நினைக்கிறோம் இல்ல, அதை சரியா படிக்கல, ஏதோ போட்டு விடு, எதே படிச்சு விடு, அப்படி இல்லை இலக்கு. அவங்க போய் ஒரு இன்டர்வியூல உட்கார்ந்து கேள்வி கேட்டா சொல்ல தெரியாத அளவுக்கு இருக்கு பதில். எல்லாம் பெரிய நீண்ட லிஸ்டா போட்டு வச்சிருக்கான். ஏன் அப்படிப்பட்ட நிலைமை என்று சொன்னார், நம்முடைய இலக்கை நாம் சரியாக இன்னும் நிர்ணயிக்கவே இல்லை. நம் இலக்கை என்பது இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து சரி செய்ய வேண்டும் என்றால் இளைஞர்களே, இறைவனுக்கு பயந்தவர்களாக நாம் இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இறங்க வேண்டும். என்னால் என்ற அளவுக்கு நான் அப்படிப்பட்ட நிலைகளை படித்து உயர்ந்து எதை தடுக்க முடியுமோ, எப்படிப்பட்ட அநியாயத்தை ஒடுக்க முடியுமோ, எப்படிப்பட்ட அக்கிரமத்தை தடுக்க முடியுமோ அதையெல்லாம் சரி செய்வதற்கான சரியான பயணத்தில் என் படிப்பை, என்னுடைய இலக்கை நான் முன்னிறுத்துவேன். எதுக்கும் பயப்பட வேண்டாம். என்ன இடையூறு இருந்தாலும் அவன் சொல்ற விஷயம் என்ன, இலக்கை அடைவதற்கு எத்தனை தடை வந்தாலும் கூட நீங்க பின்வாங்க கூடாது. உறுதியா நில்லு. பொருளாதார கஷ்டத்தை இறைவன் ஏதாவது ஒரு வழியிலே சரி செய்வான். உன்னுடைய படிப்பினுடைய அறிவை ஏதாவது ஒரு வகையிலே சரி செய்வான். நாம் அந்த இலக்கை நோக்கி போகிற வாய்ப்பை ஏற்படுத்துவான் என்பதற்காக வேண்டி புறப்பட்டு போனால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த வழியை லேசாக்குகிறான். உங்களுக்கு சமீபத்தில் ஒரு பெரிய மோட்டிவேஷனான ஒரு செய்தியை பல்வேறு யூடியூப்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல எல்லோரும் பார்த்திருப்போம். அனிருத்தா சின்ஹா என்ற ஒரு பெண் லக்னோவில் இருந்து டெல்லிக்கு போற வழியிலே ரயில்ல 4 புரிக்கியால அவள் தாக்கப்பட்டு அங்க இருந்து ரயில் இருந்து தள்ளிவிட்டு பக்கத்தில் இருக்க டிராக்ல போய் விழுந்தா. அங்கே போராடி பார்க்கிற ஒரு பெரிய நேஷனல் வாலிபால் பிளேயர் போராடி போராடி பார்க்கிறா, செய்ய ஒண்ணுமே முடியல. கடைசியில என்ன செஞ்சிட்டா, அவன் கதவு வழியா வெளியே தள்ளி விட்டுட்டா, பக்கத்தில் உள்ள டிராக்ல போய் விழுந்தா. விழுந்த நேரம் மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் போய் விழுந்திருக்கிறா. விழுந்தா கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ட்ரெயின் வந்து விழுந்து போய் அந்த காலே முறிஞ்சு போச்சு. ஏஞ்சி நடக்கிறதுக்கு வழி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான மோசமான நிலையிலே விழுந்து கிடக்கிறார். எந்த வகையிலும் தொடர்பு கொள்வது யாருமே கிடையாது. இரவு முழுக்க அதே நிலையிலே போகிறது. இரவு முழுக்க அவள் அடிபட்டு ரத்தத்திலே முங்கி கிடக்கிறார். எலிகளும் நாய்களும் அவளை கடிப்பதற்காக துன்புறுத்துகிறது. அங்கே டிராக்ல கிடக்கிற கல்லை தூக்கி எரிஞ்சு எரிஞ்சு இரவு முழுக்க தன்னை பாதுகாத்திருக்கிறார். அதுக்கு பிறகு காலையில செய்தியை கேள்விப்பட்டு
அவர் ஒரு நேஷனல் பிளேயர் என்பதற்காக வேண்டி கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல சேர்த்திருக்கா. அந்த ஹாஸ்பிட்டல பார்த்தா அவளுக்கு மயக்க மருந்து கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஆபரேஷன் பண்ணதுக்கு போதுமான சௌகரியம் கிடையாது, எதுவுமே இல்லாம இருக்கிறா. என்ன செய்யறது? இதை விட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு கால அழிவு போற நிலையில மோசமா இருக்குது, இன்னொரு காலம் வீணாயிடக் கூடாதுன்னா எமர்ஜென்சி ஆபரேஷன் பண்ணணும். அவளுக்கு மயக்க மருந்துக்கு வாய்ப்பே இல்லை. அவ சொல்றா, டாக்டரே நைட்டு ஃபுல்லா வேதனையில இருந்தனே, நைட்டு ஃபுல்லா வழியில கஷ்டப்பட்டேனே, எலிகள் இருந்தும் நாய்கள் இருந்தும் பாதுகாப்பதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தனே, அப்படிப்பட்ட நேரத்துல வராத வழியா ஆபரேஷன் பண்ணும்போது வரும்போது எனக்கு மயக்க மருந்தே தேவையில்லை, ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டா. அந்த வழியோடு மயக்க மருந்து கொடுக்காமலேயே ஒரு காலை வெட்டி எடுக்கிறார்கள், இன்னொரு காலை கட்டு போடுகிறார்கள். கட்டு போட்ட 4வது நாள் அவங்களுடைய மாமா வந்து சொல்லுகிறார், என்னப்பா எவரெஸ்ட் ஏறலாமா? யாராவது நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னா கிண்டலா சொல்றோம், கேலியா சொல்றோம், நக்கல் அடிக்கிறோம், நையாண்டு நினைக்க சேர்ப்போம். கால் உடைஞ்சு கிடக்கு. அவருடைய இலக்கை பாருங்கள், எப்படிப்பட்ட இலக்கு. 4 நாள் கழிச்சு கால் இல்லாத நேரத்துல வந்து சொல்ற வார்த்தையை கேட்டுட்டு போலாமே ஏறலாம் என்று அங்கே அவர் முடிவெடுக்கிறார். ஒத்த காலை வைத்துக் கொண்டு கட்ட காலை வைத்துக் கொண்டு அவருக்கு பயிற்சி கொடுக்கிற மாஸ்டரே இவள் ஏறுவாளா என்று தெரியாத அளவுக்கு யோசனை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு மிக உயர்ந்த ஆசியாவிலேயே உயர்ந்த மலையான எவரெஸ்டை முதலிலே அடைந்த பெண் என்ற பெயரை 2 ஆண்டுகளிலே அவள் இந்த உலகத்திலே சாதனை படைக்கிறார். 2011 மார்ச் மாசத்துல சம்பவம் நடக்குது. 2013 மே மாசத்துல எவரெஸ்டுடைய உச்சியை போய் தொட்டுட்டா. 2 காலும் 2 கையும் வச்சிருக்கிற நம்மால இயலாதா? அல்லாஹ் அறிவை சிறந்த முறையிலே கொடுத்திருக்கிறார், நம்மால் முடியாதா? ஏன் இதை சொல்லுகிறோம்? இலக்கு என்பது சரியாக இருந்தால், அதிலே உறுதியாக இருந்தால் அதை வெற்றியடைய முடியும் என்று நீங்கள் நம்பினால் அல்லாஹ்வுடைய உதவி நம் வாழ்க்கையில கிடைக்கும் என்று நினைத்தால் இளைஞர்களாலும் இலங்கையாலும் மிகப்பெரிய சாதனை கோட்டையை நம்மால் கட்ட முடியும். எவ்வளவு பெரிய செய்தி நினைச்சே பார்க்க முடியாது. காலு போயிடுச்சா, வாழ்க்கையே போயிடுச்சுடா அப்படியே முடங்கி உட்காருவான். இனிமே எவன் நமக்கு சோறு போடுவானோ, எவன் நம்மளை காப்பாத்துவானோ என்ற கவலை தான் நம்முடைய உள்ளத்தை அதிகமா பீடிச்சிருக்கும். ஆனா அப்படிப்பட்ட சாதனை 2 ஆண்டு காலத்திலே பண்ணியிருக்கான எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பாங்க. நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சாதனையை இந்த சமூகத்திலே நிறுத்த வேண்டும் என்றால் இளைஞர்களுடைய உள்ளத்தை ஆழமாக பதிய வைக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், நாம் அப்படிப்பட்ட இலக்கை உயர்ந்த இடத்தை நாம் அடைய வேண்டும். இஸ்லாம் எப்படி சொல்லுது பாருங்க, மறுமையில கூட உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் கேட்க சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். நிறைய சொர்க்கத்துல படித்தரம் இருக்கு. நம்முடைய இலக்கு எதுவா இருக்கணும்? இறைவா அந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே எனக்கு இடம் தா அல்லாஹ் என்று நீ கேளு. அப்படிப்பட்ட இலக்கோடு இந்த உலகத்திலே பயணித்தால் இந்த உலகத்திலும் பெரிய சாதனை, மறுமையிலும் பெரும் சாதனை. நீ உலகத்தில் நடக்கிற பிரச்சனை பாருங்க. ஒரு பக்கம் படித்த மக்கள் படித்துக் கொண்டிருக்காங்க, ஒரு சில குறைந்த சதவீதத்துல வெற்றி பெறுறாங்க, பெரும் சதவீதத்தில் வெற்றி பெறாம அப்படியே சோம்பேறிகளாக நினைச்ச ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு எப்படியோ ஒண்ணு வாழ்ந்துகிட்டு அப்படி போயிடுறோம். இன்னொரு பக்கம் சிந்தித்து பார்த்தால் பெரும்பான்மையான நேரங்களில் வீணான காரியங்களில் நம்முடைய செயலை கழித்துக் கொண்டே இருக்கிறோம். எப்படி கழிக்கிறோம்? பேஸ்புக்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ, வாட்ஸ்அப்லயோ நம்முடைய நேரத்தை எப்படி வீணடிக்கிறோம்? நம்முடைய வசனத்தை ஓதி காட்டினார்களே, வல்அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸு பில் ஹக் வதவாஸு பிஸ் ஸப்ர். அல்லாஹ் காலத்தின் மீதே சத்தியமிட்டு சொல்லுகிறார், நேரத்தை படைத்தவனே சொல்லுகிறார், காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறீர்கள். எப்பொழுது? இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்து உண்மையை போதித்து மக்களை நல்வழியில் அழைத்தவர்களை தவிர. இதை செய்யாத மற்ற எல்லோரும் உட்கார்ந்து நம்முடைய இளைஞர்களும் இளைஞர்களும் இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு அதிக சதவீத
10 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க இன்ஸ்டாகிராம்ல தான் நம்மளுடைய நேரம் வீணா போகும். அதிகபட்சம் நம்ம என்ன பார்க்கிறோம் சிந்திச்சு பாருங்க. ஒரு முஸ்லிமாக இருக்கிற, அல்லாஹ்வை பயப்படுகிற, மறுமையை நம்புகிற நம் உள்ளத்திலே நம்முடைய நேரத்தை வீணடிக்கிற நேரத்திலே அல்லாஹ் மறுமையிலே இந்த நேரத்தை பற்றி கேட்பானே என்ற அச்சம் இருந்தால் நம் நேரத்தை வீணாக்குமா? அதிகமா என்னங்க அதுல வீடியோ வருது பெருசா? எவனோ எங்கேயோ இருந்துகிட்டு கூத்தடிக்கிற வீடியோ தான் இருக்கும். அம்மா நான் என்ன செஞ்சமா, நான் அதை செஞ்சமா அப்படின்னு ஒரு வகையான சிரிப்பு காமெடியை பார்த்தீங்கன்னா அதுதான் நிறைய ஓடும். எவனோ எங்கேயோ நின்னுகிட்டு டான்ஸ் ஆடுவா, யாரையோ கேலி பண்ணுவா, எவனோ கிண்டல் பண்ணுவா, யாரையோ நக்கல் பண்ணுவா. அந்த வீடியோக்களை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் ரசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நேரம் எல்லாம் அதிலேயே போவோம். பெரும்பாலும் இளைஞர்களுடைய கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் இந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல நம்முடைய நேரங்களை வீணாக கழிப்பதை நிறைய பார்க்கலாம். நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, என்னையும் சேர்த்து சொல்றேன். நாம் அந்த நேரத்தை சரியான முறையிலே சிந்தித்தால் இந்த நேரத்தை ஏதாவது ஒரு நகைச்சுவை பார்க்குவதோ அல்லது ஏதோ ஒரு நேரத்தை நாம ரிலாக்ஸ் பண்ணுவதற்கோ ஏதோ சில நேரத்தில் பார்ப்போம், பார்க்காமலே இருக்க முடியாது. அதுக்கு என்பது குறைந்த நேரம். பெரும்பான்மையான நேரம் நல்ல விஷயத்தை, பயனுள்ள விஷயத்தை, நம்ம அறிவை மேம்படுத்துகிற, திட்டங்களை மேம்படுத்துகிற, சமூகத்தை முன்னேற்றுகிற, சமுதாயத்துக்கு உழைக்கிற எத்தனையோ இளைஞர்கள் நாம் படித்திருக்கிறோம். 15 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லோரும் இளைஞர் என்று சொல்றார்கள். அந்த வயசுல இருக்கக்கூடியவங்கள இந்த பகுதியில நம்முடைய ஊர்களில் இளைஞர்கள் மூலமாக செய்யப்படுகிற திட்டங்களை நீங்க சிந்திங்க. நம் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக ஒவ்வொருவரும் உங்க தெருவை பாதுகாக்க, உங்க குடும்பத்தை பாதுகாக்க, உங்க ஊரை பாதுகாக்க ஒரு திட்டத்தை போட்டால் ஒட்டுமொத்த ஊருமே மாறிடும். அதுக்குன்னு தனித்தனியா ஊரா போய் நம்ம திட்டம் போட தேவையில்லை. நம்ம தெருவுக்கு நம்ம போடுவோம். இந்த தெருவுல எத்தனை பேர் இருக்கா, இந்த தெருவில் எத்தனை பேர் படிக்க வேண்டி இருக்காங்க, எத்தனை பேர் படிக்காம இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய எத்தனை பேர் இருக்காங்க, பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவங்க யாரு இருக்கா, உள்நாட்டில் இருக்க யாரு, வெளிநாட்டில் இருக்கவங்க யாரு, எல்லா பட்டியலும் எடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை பல தரப்புகளை நீங்கள் பிரியுங்கள். அனாதைகளுக்கு உதவி செய்ய வேண்டிய விஷயம், பெற்றோர்களை பராமரிக்காமல் இருப்பவருடைய விஷயம், விதவிகளாக வாழ்வருடைய விஷயம், படிப்பிலை முன்னேற்ற வேண்டியவர்களுடைய விஷயம் என்று நீங்கள் தனியான முறையில் பிரித்தீர்கள் என்றால் இளைஞர்களாக உட்கார்ந்து திட்டமிட்டு செய்ய வேண்டிய வேலை என்பது மிக முக்கியமானது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் தான் இந்த கூட்டத்தை போட்டிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து சமூகத்திற்கு ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சித்ததை போல நான் சொல்லுகிற இந்த செய்தியை இளைஞர்கள் உட்கார்ந்து மசூரா செய்து நம்முடைய ஊரில் முன்னேற்றுவதற்காக, அரசு அதிகாரி ஆக்குவதற்காக, அரசு வேலைகளில் போவதற்காக, படிப்பறிவை உண்டாக்குவதற்காக, பயனுள்ள படிப்பை படிப்பதற்காக எல்லாத்தையும் உட்கார்ந்து ஒரு லிஸ்ட் எடுத்து தனித்தனியா பிரித்து எத்தனை இளைஞர் குழுக்கள் இருக்கோ அவர்களை உட்கார்ந்து திட்டமிட்டு நீங்கள் சரிபடுத்தினால் பெரிய மாற்றத்தை, இலக்கை நோக்கி நம்மால் பயணிக்க முடியும். நம்ம உட்கார்ந்து பேசிட்டு போறதுனால எதுவும் நடக்காது. நீங்கள் உட்கார்ந்து உங்க ஊரிலே இப்படிப்பட்ட திட்டத்தை போடுங்கள். நிச்சயமாக இறைவனுடைய உதவியால் ஓராண்டு காலத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஊரிலே நீங்கள் பார்க்கலாம். நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதை நோக்கி போவதற்கான வழிவகுப்பு. எவ்வளவு பெரிய கவலையான செய்திகளை பார்க்கிறோம். நேரத்தை பெரும்பாலும் வேஸ்டா சம்பாதிக்கிறோம், வேஸ்டா கழிக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் போகாமல் பயனுள்ள வகையிலே என்னை கழிக்கக்கூடிய செய்தியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறைவனிடத்தில் கையேந்து சொல்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மி லா யன்ஃபஉ. இறைவா, எனக்கு பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பு தருவாயாக. எல்லா வகையிலும் பயனுள்ள வகையிலே செய்கிற, பயனுள்ள அறிவை கற்றுக்கொள்கிற, பயனுள்ள காரியத்தை செய்கிற, சமூகத்துக்கு உதவி செய்கிற, வேலையை செய்கிற வாய்ப்பை இறைவா தா என்று கேட்கிற வாய்ப்பை அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான். நம்ம அப்படி செய்யறோமா? சிந்திச்சு பாருங்க. உண்மையிலே வருத்தப்பட்டு ஒரு செய்தியை சொல்லுகிற. என்ன செய்தி என்றால், பெரும்பாலும் இளைஞர்கள் கூடனா ஒரு இடத்துல கூட்டம் கூட்டமா, அதுக்கு பேர் அட்டி. பெரும்பாலும் இளைஞர்கள் ஒன்றாக கூடி நம்ம உட்கார்ந்து ஒரு இடத்துல பேசுறோமே, அப்படி பேசும்போது கூடி உட்கார்ந்து என்னத்தை பெருசா நம்ம திட்டமிடுற யோசனை பண்ணுங்க. அதிகமா உட்கார்ந்து பேசினா நம்ம அதிகமா என்ன செய்வோம்? டேய், எரவஞ்சேரிக்கு போனா
மந்தி சாப்பாடு சூப்பரா இருக்கும், கூட்டம் கூட்டமா போலாம். யாரெல்லாம் பயணத்திலிருந்து வராங்களோ அவரை உடனே போன் போட்டு, மச்சா நாளை காலைல 11 மணிக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் புக் பண்றதா இருக்கும். இவர் ஊர்ல இருக்கிறவருக்கு பயணத்திலிருந்து வரும்பொழுதெல்லாம் மந்தி தான். இந்த மந்தியும் பந்தியும் போடுற நேரத்தை நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இது மாதிரியே காரைக்காலுக்கு போலாமா, எரமஞ்சேரிக்கு போலாமா, அங்க போலாமா, பாண்டிச்சேரிக்கு போலாமா, இப்படின்னு எங்கெல்லாம் ஸ்பெஷலா சாப்பாடு இருக்கும் அந்த இடத்துல எல்லா இடத்திலும் நம்ம தான் இருப்போம். அந்த பழமொழி இன்னும் மாறலன்னு நினைக்கிறேன். 40 வருஷம் 50 வருஷம் முடிய சொல்லித்தான் இந்த பழமொழியை சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த பழமொழி இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. எங்க எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போறோம். சாப்பிட தப்பு இல்ல, ருசிக்கிறது தப்பு இல்ல, தேவைக்கு போறது தப்பு இல்ல, அது மட்டுமே வேலையா வச்சிருக்கிறோம். அந்த நேரத்துல வேற ஏதாவது நல்ல விஷயங்களை திட்டிடும் போவோம், எப்பயா தேவைக்கு போவதா வேண்டும், மாற்று கருத்து இல்ல. ஆனா எல்லா நேரங்களும் அதுக்காக வேண்டியே ஸ்பெண்ட் பண்றது, அதுக்காக வேண்டியே பொருளாதாரத்தை செலவு செய்யறோம் என்றால் அந்த பொருளாதாரத்தை ஒரு மாசத்துக்கு 4 முறை போறவரு 5 முறை போறவரு அந்த பொருளாதாரத்தை திட்டமிட்டு ஒதுக்கி வைத்தால் ஒரு மாணவனுடைய கல்வி படிப்புக்காக வேண்டி நாம் உயர்த்த முடியுமா, முடியாதா? எத்தனை பேர் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறா? அந்த பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து நாம் அவனுக்கு போய் கொடுப்போமே. அவனை முன்னேற்றுவோம். சமூகத்தில் படிப்புக்காக வேண்டி கஷ்டப்படுறவர்களை முன்னேற்றுவோம். ஃபீஸ் கட்ட முடியாம, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம சிரமப்படுகிறவர்களை இளைஞர்கள் உட்கார்ந்து திட்டமிட்டு அது போல ஒரு திட்டத்தை வாங்க. வா, நீ ஒரு முறை எரமஞ்சேரி கூப்பிட்டா 1000 ரூபாய் டெஸ்ட் கட்டு, அங்க போய் 10,000 ரூபாய் செலவா போகுது இல்ல, 1000 ரூபாய் டெஸ்ட்ல கட்டு, 1000 ரூபாய் வைக்கிறோம், அந்த கல்விக்காக உதவி செய்யறோம், அந்த அனாதை பிள்ளை கொடுக்கிறோம், அந்த விதவைக்கு சாப்பாட்டுக்கு வழிவகை செய்யறோம். இப்படி ஒரு திட்டத்தை போட்டீங்கன்னா நிறைய மந்தி குறைஞ்சிரும். அப்படிதானே? 1000 ரூபாய் கேட்கிறான்ப்பா, ஒரு முறை மந்தி கூப்பிட்டா அப்படின்னு நினைக்கிற நிலை இருப்பா. சில பேரு சரி மறுமைக்காக வேண்டி ஒரு நன்மை சேர்ந்துகிட்டே இருக்கு, இப்படிப்பட்ட வழியை திறந்து வச்ச மகாராசா வாழ் கூப்பிடும் இருப்பா. அப்படி நினைக்கிற நிலையில நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். போகலாம், சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் பொழுதோட இது மட்டுமே சேருவோம். 10 பேர் 20 பேர் சேருவோம், அங்க சுத்துவோம், இங்க சுத்துவோம். நம்முடைய நேரத்தை இப்படி வீணடிக்க வேண்டாம். தேவைக்கு போவது என்பது வேற, தேவையான விஷயத்தை செய்வது என்பது மிக முக்கியமானது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெருவில் உள்ளவர்களும் ஊரில் உள்ளவரும் திட்டமிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமான ஒரு மாற்றத்தை நம் உள்ளத்திலும் நம் சமுதாயத்திலும் ஏற்படுத்த முடியும் என்பதை இங்கே உள்ள இளைஞர்கள் சரியான முறையில் உங்க உள்ளத்திலே ஆழமாக பதிய வையுங்கள். நம்முடைய பயணம் என்பது சும்மா வெத்து பயணமாக இருக்கக்கூடாது. என் மரணத்திற்கு பிறகு இறைவா, எப்படிப்பட்ட மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்திருக்கிறானே, இவனுக்காக வேண்டி நீ சொர்க்கத்தை விசாலமான முறையில் ஆக்கித்தாளா, கபருடைய அதாவிலிருந்து காப்பாற்றல்லா, கபருடைய நெருக்கத்தை விசாலமாக்கல்லா என்று இறைவனிடத்தை கையேந்துகிற சாலிகான மரணமாக, சாலிகான மௌத்தாக நம்மை மாற்றுவதற்கு இந்த சமூகத்தை நாம் செய்கிற சிறப்பான தொண்டுகள் மட்டுமே சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஒட்டுமொத்த இஸ்லாமும் நமக்கு சொல்லித் தருகிற வார்த்தை என்ன? அத்தீனு அந்நசீஹா. இஸ்லாம் என்று சொன்னாலே பிறருடைய நலத்தை நாடுவதுதான். யாவனுக்கும் கேடு இல்ல, யாருக்கும் தப்பு செய்யறதில்லை, யாருக்கும் எந்த வகை நிந்தனை செய்வதில்லை, எல்லா வகையிலும் நான் நல்லதை மட்டுமே செய்வது தான் இஸ்லாம் எனக்கு வழிகாட்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட இளைஞன் ஒரு திட்டத்தை உள்ளத்தில் ஏந்த வேண்டும். எத்தனை பேர் ஏந்திருக்காங்க தெரியுங்களா? நமக்கு தெரிந்த சில நண்பர்கள், நான் அத்தா இல்லாம இருந்தேன், நான் அத்தா இல்லாம இருக்கும் பொழுது என்னை படிப்பதற்காக உதவி செய்வதற்காக வேண்டி நான் இந்த சமூகத்திலே அத்தா இல்லாத பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக திட்டத்தை தீட்டி பொருளாதாரத்தை வசூல் செய்து ஒரு 60-70 பிள்ளைகளை என கண் முன்னிடையே தெரிஞ்ச சகோதரர்கள் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் ஜமாத்தின் மூலமாக அவர்களுக்கு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு திட்டம் எவ்வளவு பெரிய திட்டம், சும்மா சாதாரண முறை இல்ல. தகப்பன் இல்லாத பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் விரும்பிய படிப்பை படிக்க வைத்து அவர்களை ஒரு பதவிகளை கொண்டு போய் அமர்த்தற வரைக்கும் அவருடைய ஃபாலோப்பிங் இருக்கும். சும்மா வந்து 5000 கொடுத்த, 10,000 கொடுத்த, 1000 கொடுத்த அப்படி இல்லை. நீங்கள் திட்டமிடுங்கள். இங்கே உள்ள இளைஞர்கள் ஒரு கூட்டத்தை போடுங்கள், அதுக்காக திட்டமிடுங்கள். என் சமூகத்தில் அப்படிப்பட்ட நிலைகளை உயர்த்துகிற, படிக்கிற, சிரமப்படுகிற மக்களை, தகப்பன் இல்லாத அனாதைகளை நான் அவர்களை கையேந்து நிலையை விடாம அவர்களை கரம் பிடிக்கிறேன்.
அவர்களை உயர்த்துவதற்கான திட்டத்தை என் வாழ்க்கையில் அமைத்து விட்டு மரணிக்கிறேன். என்னுடைய மரணத்திற்கு பிறகு சதக்கத்துல் ஜாரியாவாக வருகிற வாய்ப்பை இறைவா எனக்கு ஏற்படுத்து என்று நல்ல எண்ணத்தோடு நீங்கள் அந்த விதையை போடுங்கள். இலக்கை பேசுவது மட்டுமே இல்லை, அதோடைய தீர்வையும் செய்யுங்கள். அவருக்கான உந்துதலை செய்யுங்கள், பாராட்டுங்கள், அவர்களை வரையறுங்கள். மாணவர்களை பாராட்டுவதன் மூலமாக, படிக்க வைப்பதன் மூலமாக அவர்கள் உயர்ந்த நிலைக்கு போவதற்கு நம்மை போன்று இருக்கக்கூடிய சகோதரர்கள் உழையுங்கள். இங்கே அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறீர்கள், படித்தவர்கள் இருக்கிறீர்கள், பொருளாதாரம் படைத்தவர்கள் இருக்கிறீர்கள். எல்லோரும் சேர்ந்து அவர்களை இலக்கின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பது மட்டுமே இல்லாமல் அந்த அழைப்போடு சேர்த்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக வேண்டியோ நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை சேர்த்து சொல்லுகிற நிலையும் உங்க இடத்திலே சொல்லுகிறோம். நாம் இந்த உலகத்திலே அப்படி ஒரு ஒழுக்கமானவனாக, இறைவனுக்கு பயந்தவனாக, இறையச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தால் நம்முடைய குடும்பங்கள் நடக்கிற சங்கடங்களையும் சங்கோஜங்களையும் மனக்கசப்புகளையும் பெரும்பாலும் நீங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இறைவன் ஏற்படுத்துகிறான். எப்படி? அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் ஏந்துவதன் வழியாக அவன் தப்பான காரியத்தை பார்ப்பதை விட்டு, தப்பான காரியத்தை பேசுவதை விட்டு, தப்பான காரியத்தை செய்வதை விட்டு, தப்பான காரியத்தின் பக்கம் போவதை விட்டு அவனை மாற்றுவதற்கான வாய்ப்பு இறையச்சம் மட்டுமே அடித்தளமாக உள்ளத்தில் அமைய வேண்டும். இங்கே உள்ள அனைவரும், இளைஞர்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் முதியவர்களும் எல்லோருடைய உள்ளத்திலும் ஏந்த வேண்டிய ஒரு விஷயம் என்ன? அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இறைவன் இந்த உலகத்திலே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் செய்கிற ஒவ்வொரு நல்லதுக்கும் கெட்டதற்கும் மறுமையில என்னை விசாரிப்பான். அந்த விசாரணை நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே இறைவனுக்கு பயந்தவனாக என் இலக்கை மறுமையின் பால் திருப்ப வேண்டும். அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே பாவத்தில் நான் விடுபட வேண்டும். இந்த சிந்தனை உள்ளத்திலே ஏந்து விட்டால் நம்மால் நல்ல காரியத்தை செய்யாமல் இருக்க முடியாது, பாவத்தின் பக்கம் போக முடியாது. ஏன்? அல்லாஹ் நாளை மறுமையினை கண்கை கேட்பானே, என்னுடைய மரணத்திற்கு பிறகு கபர்ல வைத்த பிறகு மலக்குகள் விசாரிப்பார்களே, மறுமையில இறைவன் என்னை நிப்பாட்டி விசாரிப்பானே என்ற பயத்தை உள்ளத்தில் ஏந்து விட்டால் பிள்ளைகளை படிக்க வைப்பதிலே நீங்கள் அச்சப்படாமல் படிக்க வைக்கலாம். என் புள்ள போச்சு, படிக்க வச்சனால காதல் ஏற்பட்டு வீட்டை விட்டு ஓடி போய் பல்வேறு அசம்பாதனைகள் நடந்து போச்சு அப்படி என்று உள்ளத்திலே கவலை இல்லாமல் அல்லாஹ்வுடைய பயத்தோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னார், உங்களையும் தற்காத்து, உங்கள் குடும்பத்தையும் தற்காத்து, உங்கள் ஊருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்து, சமுதாயத்திலும் கண்ணியத்தும் கௌரவத்தோடும் வாழ்ந்து மரணிக்கிற ஒரு சிறந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவான். நீங்கள் நினைக்கணும், இளைஞர்களா இருக்கிற நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய உத்வேகமும் பூஸ்டும் நரம்பு புடைக்கும். நாம பெரிய திடகாத்திரத்தோடு இருக்கிறோம். நம்முடைய தாயும் தந்தையும் முதிய வயசுல இருக்காங்க, அவங்க என்ன பெருசா செஞ்சிட போறாங்க என்ற அலட்சியம் உள்ளத்தில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினார் ஒரே ஒரு நரம்பை பிடித்து இழுத்தார், நாம் என்ன கதியில கொடுப்போம் தெரியாது, நம்ம என்ன நிலைமைக்கு போவோம் தெரியாது. நாம அடிபட்டாலோ காய்ச்சல் வந்தாலோ நோய் நொடி வந்தாலோ எல்லாத்திற்கும் பாதுகாக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் பெத்த தாயும் தகப்பனும் மட்டுமே இந்த உலகத்தில் முதலில் வருவார். அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் உதாசீனப்படுத்துபவர்களை அல்லாஹ் மறுமையிலே நாளை நரகத்திலே போடுகிற பெரும் பாவத்திலே ஒன்றாக அல்லாஹ் பெற்றோர்களை நோவினை செய்பவர்களை பற்றி சொல்லுகிறான். தாய் தந்தை பேச்சை கேட்காம எத்தனை பேர் தன்னுடைய குடும்பத்துல அலட்சியப்படுத்தி, நான் என் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்றேன், நான் என் இஷ்டத்துக்கு சம்பாதிக்கிறேன், நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிறேன் என்று நினைக்கிறீர்களே. அல்லாஹ்வை பற்றி பயந்தால் நாம் தன்னுடைய பெற்றோர்களை உதாசீனப்படுத்த மாட்டோம். பெற்றோர்கள் நம்மை வளர்ப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை இழந்து ரத்தத்தை சிந்தி நம்மை வளர்த்து ஆளாக்கி சீராட்டி பாராட்டி உயர்த்தி நிப்பாட்டிய பிறகு அந்த பெற்றோர்களை இழிவான பார்வையிலே பார்க்கிறோமே, நம்மை விட ஒரு நன்றி கெட்ட பாவி உலகத்தில் வேறு யார் இருக்க முடியும்? எத்தனை பேருடைய குமுறல் தெரியுமா? அத்தா என் பேச்சை கேட்கலத்தா, என்ன மதிக்கலத்தா, என்னை எட்டி உழைச்சால்தா, என்ன அடிச்சால்தா, என்ன ஊரை விட்டே துரத்திட்டா, முதியோர் இடத்துல கொண்டு போய் போட்டான்தா. எவ்வளவு வேதனை உள்ளத்தில் இருக்கும். அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்களே, அந்த கண்ணீர் வடிப்பில் என் வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஏன் தாயும் தந்தை உதாசீனப்படுத்துகிறோம்? நம்ம உடம்புல முறுக்கு இருக்குன்னா,
நாம் அந்த நிலைக்கு போக மாட்டோமா? நாளைக்கு வயசான இடத்துல நான் போய் நாளைக்கு உட்காருவனே, நான் அந்த நிலைமைக்கு மாறுவனே, அப்பொழுது எனக்கு உதவி செய்வதற்கு யார் வருவா? அதனாலதான் இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது, பெற்றோர்களை இழிவுபடுத்துகிற, அவர்களை அவமதிக்கிற, அவனை பேச்சுக்கு மதிப்பு தராதவனை அல்லாஹ் மறுமையிலே நரகத்தில் தூக்கி வீசுகிற பாவியாக அவன் மாறுகிறான். என்ன தொழுதாலும் சரி, என்ன நோன்பு வச்சாலும் சரி, எப்படிப்பட்ட அமல் செய்தாலும் சரி, எல்லாம் வேஸ்டா போயிடும். இதையெல்லாம் உள்ளத்தில் ஏந்தியவர்களாக நாம் நினைக்க வேண்டும். பல நேரங்களில் பல்வேறு இடங்களில் சந்தர்ப்பத்தை செய்தியை நாம் கேட்கிறோம். எப்படிப்பட்ட கேள்வி! தாய் தந்தை பேச்ச மதிக்காம போயிட்டான்பா, அவன் விரும்பின மாதிரி விரும்பலோட போயிட்டான். இந்த நிலைமையெல்லாம் விரும்பி கல்யாணம் பண்றது வேறங்க. தாய் தந்தைட்ட சொல்லி பேசி கொண்டு கல்யாணம் பண்றது என்பது ஒரு பக்கம். விரும்பினா கூட சொல்லி, மார்க்கத்திலே சொல்லி, இஸ்லாத்தின் அடிப்படையிலே சொல்லி, குடும்பத்திலே சொல்லி அதை சரிப்படுத்தி சீர்படுத்துவது என்பது வேற. அதெல்லாம் அவன் பேச்ச கேட்க மாட்டேன் என்று நாம ஓடினால், சாட்சி இல்லாமல், அவர்களுக்கு சரியான முறையிலே வழி இல்லாமல் செய்யப்படுகிற திருமணம் எல்லாம் ஹராமான முறையில் முடியாதா? ஏன் அவங்களுக்கு அப்படிப்பட்ட நிலை? இறைவனை பற்றிய அச்சம் இல்லை. நான் எப்படியும் வாழ்ந்துக்குவேன் நினைக்கிறோம். அல்லாஹ் நாடினார் உன் வாழ்க்கை ஒரு நிமிஷத்துல தலைகீழாக மாற்றுவதற்கு வல்லமை படைத்தவன். நீ யாரை நம்பி போனாயோ அவனே உன்னை நடுத்தோர்ல விட்டுட்டு போயிடுவான். அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, தன்னுடைய குடும்பத்தை கட்டுப்படுங்க. இளைஞர்களாக இளைஞர்களாக இன்னைக்கு பெற்றோர்கள் பயப்படுகிற மிக முக்கியமான செய்தி என்ன? என் புள்ள பேச்சே கேட்க மாட்டேதுப்பா, ரொம்ப திமிர்த்தனமா பேசுறான்பா, வாயாடுறாப்பா என்ற நிலைதான் பெரும்பாலான இளைஞர்கள் மத்தியில எல்லாம் தெரிந்துருச்சு என்ற ஒரு மமதை தலைக்கு இருக்கிறது. இங்க நம்ம படிச்சிருக்கலாம் 4 எழுத்து, இன்னைக்கு 4 செய்தி நம்ம தெரிஞ்சிருக்கலாம். நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த, எல்லாத்தையும் செய்து காட்டிய, நம் வாழ்க்கைக்கு முன்னேற்றுவதற்கான வழிகாட்டுதலை வழியமைத்த, நம்மை வளர்த்து ஆளாக்கிய அவர்களை எந்த நேரத்திலையும் நன்றி கெட்டவர்களாக நினைத்திட வேண்டாம். அவர்களை நன்றி கெட்டவர்களாக நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்விடத்தை நம்மை விட நன்றி கெட்ட பாவி வேறு யாரும் இருக்க முடியாது. முக்கியமான ஒரு செய்தி, இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உள்ளத்தில் ஏந்த வேண்டிய செய்தி. நான் படிப்பால் உயர்வது ஒரு புறம் இருந்தால், என்னுடைய குடும்பத்திலே தாயும் தந்தையிடத்திலே தாழ்வாக, பணிவாக, பக்குவமாக, பண்பாக பேசாத படிப்பு இந்த உலகத்திலே எந்த பயனும் தராது. நீ படிச்சிட்டேன்றது பெருசல்ல, அந்த படிப்பு உனக்கு பக்குவத்தை தர வேண்டும். நீ ஒழுக்கமாக நடக்க வேண்டும், நாகரிகத்தோடு நடக்க வேண்டும், நியாயமாக நடக்க வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும். அத்தனையும் தந்தால் இந்த உலகத்திலும் பயன், நாளை மறுமையிலும் பயன். இலக்கு என்பது இப்படியான இலக்கிலே உங்கள் இலக்கை நீங்கள் நிர்ணயிங்கள். என்னுடைய படிப்பை இந்த உலகத்திலும் உயர்த்த வேண்டும், மறுமையிலும் உயர்த்த வேண்டும். படித்துட்டா மட்டும் போதாது, பண்பையும் பக்குவத்தையும் அந்த கல்வி எனக்கு கற்றுத்தருகிற வாய்ப்பை இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு இன்மையிலும் மறுமையிலும் வெற்றியை அளிக்கிற உண்மையான செய்தியாக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை போல நம் வாழ்க்கையை சரியான முறையிலே சீராக திருமறை குர்ஆன் வழியாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட செய்திகளை சொல்லித் தந்தார்களோ அப்படிப்பட்ட செய்தியோடு என் வாழ்க்கையிலே வாழ்ந்து மரணிக்கிற சிறந்த இளைஞராக, சிறந்த இளைஞர்களாக, சிறந்த முஸ்லிமாக, முன்மாதிரியான முஸ்லிமாக நாம் ஆக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக இமாமாக என்னை ஆக்க அல்லாஹ் என்று கேட்டார்களே, அப்படிப்பட்ட இறையச்சம் உடைய, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற, இறைவனுக்கு பயப்படுகிற முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கிற நல்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன்.